ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காலையில் சாப்பிட்டீங்களா? நாங்கள் இனிமேல் தான் சாப்பிட போகிறோம். அதனால இன்னைக்கு போதனை வீட்டில் என்ன காலையில் டிஃபன் பார்க்கலாம். இது வந்துட்டு தலியாப்பா. தலியானா நான் சொல்ல கோதுமை ரவை, சரிங்களா? கோதுமை ரவை உப்புமா. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பீக்கங்காய் கூட்டு, சரிங்களா? பீக்கங்காய் கூட்டு. சப்பாத்தி வேற பண்ணோம். அதுக்கு வந்துட்டு கேரட் பொரியல் பண்ணோம். அதை ரோல் பண்ணி சின்ன பையன் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டான். அடுத்த சப்பாத்திக்கு இந்த குருமாவே நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம், சரிங்களா? இது வந்துட்டு பழைய சாதம் அப்படியே இருக்குது. இப்போ வந்து வீட்டில் காலையில் டிஃபன் இதுதான் பண்ணோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கான குறிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குல்லப்பா, எல்லா நேரமும் நம்ம ஐஸ் போட்டு ஜூஸ் குடிச்சிட்டே இருக்க முடியாது. ஜலதோஷம், தலைவலி அந்த மாதிரி கூட வந்துடும், சரிங்களா? அது அது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாலும் நம்ம வந்து வாழைப்பழம் வந்துட்டு மெயினாக சாப்பிட்ணும். அது வந்துட்டு நம்ம உடம்புல உள்ள சூட்டை குறைக்கும். அதில் முக்கியமானது வாழைப்பழங்களே பார்த்தீங்கன்னா பச்சை வாழைப்பழம் வந்து நான் இங்கே சாப்பிட்லாம். அது வந்துட்டு உடம்புல வந்து குளிர்ச்சியை ஏற்படுத்தும், சரிங்களா? அப்புறம் ரஸ்தாளி பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்ணுக்கு குளிர்ச்சி, உடம்புக்கு வந்துட்டு பலம் கொடுக்கும், சரிங்களா? இந்த வெயிலை சமாளிக்கிறதுக்கு ஜூஸ் மட்டும் பத்தாது, பழமும் எடுத்துக்கலாம், சரிங்களா? இதுதான் இன்னைக்கான குறிப்பு. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. இப்போ வாங்க, பிடிச்சிருந்தா சாப்பிடலாம். ஓகே பாய், சி யூ. அடுத்த மீளாக சந்திக்கலாம்.